ஏற்றுமதி பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை நகர்த்த இலங்கை தேயிலை கைத்தொழிலை அனைத்து பரிமாணங்களிலும் ஊக்குவித்தல் இன்றியமையாததெனவும் இதற்கான முறையான திட்டம் அரசு மற்றும் தனியார் துறைகளுடன் இணைந்து செயற்படுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சிலோன் டீ உலகின் முன்னணி வர்த்தக நாமமாக திகழ்வதாக தெரிவித்த ஜனாதிபதி புதிய மூலோபாய வேலை திட்டத்தின் ஊடாக அதனை மேலும் ஊக்குவிக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். கொழும்பு சினமன் கிராண்ட் ஹோட்டலில் இன்று ஆரம்பமான கொழும்பு சர்வதேச தேயிலை மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார். வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக ஆரம்ப கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே கைத்தொழில் ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் தசநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை இளைஞர்கள் தொழில் தேடி வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு மாறாக உள்நாட்டிலேயே இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்துவதற்குரிய சரியான திட்டத்தை அடுத்த 10 வருடங்களில் செயற்படுத்துவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உறுதியளித்துள்ளார். இல்லாவிட்டால் கல்விக்காக பெருமளவு பணத்தை செலவு செய்யும் அரசாங்கத்தின் அர்ப்பணிப்புக்கான பலன் நாட்டுக்கு கிடைக்காது போகும் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இலங்கை தொடர்ந்தும் வளர்ச்சியடையாத நாடாக இருக்கக்கூடாதெனவும் வலியுறுத்தினார். கம்பஹா பண்டாநாயக்க கல்லூரியின் 106வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். நவ சமசமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன காலமானார். முதுமை காரணமாக சுகவீனமுற்றிருந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று அதிகாலை காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. சிரேஷ்ட அரசியல்வாதியும் சமூக செயற்பாட்டாளருமான அவர் காலமாகும் போது வயது 81. 2010 ஜனாதிபதி தேர்தலில் மேசை சின்னத்தில் விக்ரமபாகு கருணாரத்ன போட்டியிட்டு இருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை காந்திபுரத்தில் 157 குடும்பங்கள் கடந்த 7 தசாப்தங்களாக காணி உரிமை இழந்து தற்காலிக குடியிருப்புகளில் வாழ்ந்து வந்த நிலையில் அவர்களுக்கு காணி உரிமையை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் பெற்றுக் கொடுத்துள்ளார். காந்திபுரம் மக்கள் கடந்த 70 வருடங்களாக எதிர்நோக்கி வரும் காணி பிரச்சினைகள் தொடர்பில் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆளுநர் செந்தில் தொண்டமானின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தார். காணி உரிமைகள் அற்ற இந்த 157 குடும்பங்களும் நம்பிக்கை இழந்து தற்காலிக இருப்பிடங்களில் வாழ்ந்து வருகின்றனர். இது எனது கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து முன்னுரிமை நடவடிக்கையாக நிரந்தர தீர்வை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்து தற்போது காணி உரிமையை பெற்றுக் கொடுத்துள்ளதாக ஆளுநர் செந்தில் தொண்டமான் கூறியுள்ளார். காணி உரிமை பெற்றுக் கொடுக்கும் இந்நிகழ்வில் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் மதிவாணன், முன்னாள் பிரதேச செயலாளர் தனேஸ்வரன், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், ஈதோகாவின் உப தலைவர் பாஸ்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கொத்மலையில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு இலவசமாக மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வு கொத்மலை ஹந்துனுவேவ மத்திய கல்லூரியில் இடம்பெற்றது. நலிவுற்ற சமூகத்தை மேம்படுத்தும் அமைப்பின் தலைவர் திருமதி சிவராஜன் ஸ்ரீ தலைமையில் இந்த நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. இதில் சுமார் 40 பாடசாலை மாணவ மாணவிகள் மற்றும் முதியோர்களுக்கு இலவசமாக மூக்கு கண்ணாடிகள் வழங்கப்பட்டன. இம்மாதத்தில் இதுவரை 1,20,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இதில் பெரும்பாலானோர் இந்தியர்களாவர். அதன்படி 30,442 இந்தியர்கள் இலங்கை வந்துள்ளனர். பிரித்தானியா, சீனா, ஜெர்மனி, நெதர்லாந்து போன்ற நாடுகளில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு அதிக அளவில் வருகை தந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வருடம் இதுவரையான காலப்பகுதியில் 11,38,174 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த திறமையான அனைத்து மாணவர்களும் கல்வியை இடைவிடாது தொடர வேண்டும் எனவும் அதற்காக ஜனாதிபதி நிதியம் புலமை பரிசில்களை வழங்கும் எனவும்
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். சாதாரண தர உயர்தர மாணவர்களைப் போன்று பிரிவேனா மற்றும் பிக்குணிகளுக்கான கல்வி நிறுவனங்களில் கற்கும் பிக்குகள் மற்றும் பிக்குணிகளுக்கும் ஜனாதிபதி நிதியத்தின் புலமை பரிசில் வழங்கும் திட்டத்தின் கீழ் 3000 பேருக்கு புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு நேற்று அலரி மாளிகையில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவித்துக் கொண்ட ஜனாதிபதி ஜோ பைடன் சில தினங்களுக்கு முன் தேர்தல் போட்டியில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார். மேலும் ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் முன்மொழிவதாகவும் அவருக்கு முழு ஆதரவு அளிப்பதாகவும் ஜோ பைடன் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். தேர்தலில் இருந்து விலகிய பிறகு நேற்று முதல் முறையாக தொலைக்காட்சியில் அவர் உரையாற்றினார். அப்போது ஆபத்தில் இருக்கும் நமது ஜனநாயகத்தை பாதுகாப்பது எத்தனை பெரிய பதவிகளை விட மிக முக்கியமான ஒன்று. புதிய தலைமுறையிடம் ஜோதியை வழங்குவதுதான் சிறந்த வழியாக இருக்கும் என்று நான் முடிவு செய்துள்ளேன். இதுதான் நம் நாட்டை ஒருங்கிணைக்கும் தலை சிறந்த வழி. அடுத்த 6 மாத காலம் ஜனாதிபதியாக மேற்கொள்ள வேண்டிய பணிகளில் முழு கவனம் செலுத்துவேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் 2 படங்களில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன் மூலம் பிரசாந்த் நீலின் KGF 3 அஜித் இடம்பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இயக்குனர் மகள் திருமேனி இயக்கத்தில் நடிகர் அஜித் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தின் அசர்பைஜான் ஷெட்யூல் அண்மையில் நிறைவடைந்தது. அதே நேரம் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் குட் பேட் அக்லி படத்திலும் அஜித் நடித்து வருகிறார். இந்த படத்தை முடித்து இயக்குனர் சிறுத்தை சிவாவுடன் அஜித் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் நடிகர் அஜித் இயக்குனர் பிரசாந்த் நீல் சந்திப்பு அண்மையில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பில் இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கத்தில் அஜித் 2 படங்களில் நடிக்க ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. அதன்படி AK-65 மற்றும் AK-66 ஆகிய 2 படங்களை பிரசாந்த் நீல் இயக்குவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் சலார் 2 முடிந்த கையோடு KGF 3 படத்துக்கு திரும்புகிறார் பிரசாந்த் நீல். இந்த படத்தில் அஜித் இடம்பெறுவதன் மூலம் KGF யூனிவர்ஸில் நுழைவார் என்று தெரிகிறது. மேலும் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹலிதா ஷமீம் இயக்கியுள்ள மின்மினி படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய படத்தின் இசையமைப்பாளர் கத்தீஜா ரஹ்மான், இந்த படத்துக்காக இயக்குனர் ஹலிதா ஹசீம் என்னை சந்தித்த போது நான் தயாராக இல்லை. பின்னர் அவர் இந்த படத்தில் உங்களுடன் தான் நான் பணியாற்றுவேன் என கண்டிப்பாக சொல்லிவிட்டார். நீங்கள் ஒப்புக்கொண்டால் நான் உங்களுக்கு முழு ஆதரவையும் தருகிறேன் என கூறி முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து மிகவும் உதவிகரமாக இருந்தார். முதலில் அவர் ட்ரெய்லர் கட் தான் கொடுத்தார். பண்ண முடியுமா என்ற சந்தேகம் இருந்தது. என் கணவர் கண்டிப்பாக விட்டு விடாதே என கூறி நம்பிக்கை அளித்தார். ஸ்டுடியோவில் உள்ளவர்களும் ஊக்குவித்தார்கள். இயக்குனரிடம் நான் அடிக்கடி கேட்ட கேள்வி, என்னை நம்பி எப்படி இந்த படத்தை கொடுத்தீர்கள் என்பதுதான். நிறைய தடைகள் இருந்தன, அதையெல்லாம் கடந்து வந்தேன். ஒரு கட்டத்தில் நான் தான் இசையமைப்பாளர் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அப்போது நிறைய ட்வீட்களை பார்த்தேன். திறமையான பலர் இருந்தும் இவரை ஏன் தேர்வு செய்தீர்கள் என எழுதியிருந்தார்கள். அது என்னை மிகவும் பாதித்தது. நம் இயக்குனருக்கு நாம் பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன். காரணம், அவர் என்னை முழுமையாக நம்பினார். உங்களுக்கு பிடித்தால் ஆதரவு கொடுங்கள், பிடிக்கவில்லை என்றால் சமூக வலைத்தளங்களில் மோசமாக திட்டாதீர்கள். இப்படி கூறியிருக்கிறார் படத்தின் இசையமைப்பாளர் கத்தீஜா ரஹ்மான். இசைப்புயல் AR ரஹ்மானின் மகளே கத்தீஜா ரஹ்மான் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை வந்துள்ள இந்திய அணியுடனான T20 போட்டி தொடருக்காக தேர்வு செய்யப்பட்ட நுவான் துஷார காயம் காரணமாக அதிலிருந்து விலகியுள்ளார். நேற்றிரவு களத்தடுப்பு பயிற்சியின் போது இடது விரலில் இவ்வாறு காயம் ஏற்பட்டதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் விடுத்துள்ள அறிவித்தலில் தெரிவித்துள்ளது. அதனையடுத்து நுவன் துஷாரவுக்கு பதிலாக தில்ஷான் மதுஷாங்க அணியில் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 3 போட்டிகளை கொண்ட T20 தொடர் எதிர்வரும் சனிக்கிழமை பல்லேகலவில் ஆரம்பமாக உள்ளது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள
www.baibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.